இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் நான் தான் உங்களை கொண்டுட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல, ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா பாட்டி? எனக்கு உங்க மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது? நீங்க எனக்கு ஏதாவது ஒரு சாய்ஸ் கூட கொடுக்கலையே. நீங்க எதுக்காக தேவையில்லாம மானஸ் கூட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடணும், அதுவும் ஏர்முக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டு நான் பேசினதை ஒட்டிக்கிட்டீங்க. நீங்க ஒட்டிக்கிட்ட கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நான் விட்டுருவேன். அது உங்களோட வச்சுக்கிட்டு அமைதியா இருந்திருக்க முடியுதுன்னு எதுக்கு என் முன்னாடி வந்து தண்டோர போட்டு கத்துனீங்க? எதுக்காக அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க பாட்டி? உங்க பேரங்கிட்ட நீங்க அந்த மாதிரியா பேசுவீங்க? ஏன் முன்னாடியே ராதாவை மோகினி ஒன்னா சேர்த்து வைப்படி என்கிட்டயே சொல்றீங்க? இல்ல நீங்க மறந்துட்டீங்களா நான் ராதிகாவை இந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு? இல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் ராதிகா மேல நான் பைத்தியம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வார்த்தை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க? அவளை என் பார்வையை விட்டு என்ன விளக்கூடாதுன்னு இருக்கான். அவளை என் வாழ்க்கையை விட்டே விளக்கிறவனி என்கிட்டயே வந்து சொல்றீங்களே, அதை நான் எப்படி தாங்குவேன்? எப்படி அதை நான் பொறுத்துக்கிட்டு போவேன்? அந்த டைம்ல எனக்கு வர வழி தெரியலையே. உங்களை கொல்றதானே எனக்கு ஒரே வழியா தெரிஞ்சது. ஆக்சுவலி நான் உங்களை கொல்லணும்னு நினைச்சு உங்களை கொல்லல பாட்டி. எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அதனால வேற வழி தெரியாம உங்களை கொல்ல. இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல பாட்டி. பாட்டி கோஆபரேட் பண்ணுங்க பாட்டி ப்ளீஸ். கொஞ்சம் அசையாம பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். அவ்வளவுதான், ஓவர். இங்க பாருங்க, கொஞ்சம் இருங்க. போங்க போங்க போங்க, உட்காருங்க. ஐயோ கடவுளே, நான் ஒண்ணுமே பண்ணல. அதுக்குள்ள எவ்வளவு சத்தம், எவ்வளவு கதறல், எவ்வளவு ஆர்ப்பாட்டம். உள்ள போட்டாச்சு, பெங்க கூட்டு போறது. வீட்டுக்கு போறேன். வீட்டுக்குள்ள போய் நிதானமா தண்ணி குடிக்கிறேன். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். எனக்கு இந்த அழகான இளமையில இவ்வளவு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறீங்களே, ஏன் கடவுளே சோர்வா இருக்கு. ஏற்கனவே வேலை வேலைன்னு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஓடி உழைக்கிறேன். இதுனா கஷ்டம். இப்ப அடுத்து நான் என்ன பண்ணலான்னு நிதானமா உட்காந்து யோசிக்கணும். 12 மணி நேரம் ஓடி ஓடி வேலை செஞ்சா எப்படி ஒழுங்கா உட்காந்து யோசிக்க கூட வரும்? சூப்பர். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதிப்பிற்குரிய மோகன் அவர்களின் வீட்டில் யாரும் இல்லை. சாரு வெளியே போயிருக்காரு, ஆனா யார் கூட போயிருக்காரு தெரியலையே. மேலும் அவரை விட மிக மதிப்பும் மரியாதையும் மிக்கவர் அஜித் அவர்கள் மற்றும் அண்ணி கீர்த்தி அவர்கள். அவர்களும் வீட்டில் இல்லை. அப்போ சிறுமிகள் தனியா இருக்காங்க. ஷாலினி மொபைலை வச்சுட்டு பாலக்குடி, நான் மேல போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? நான் எக்ஸாக்ட்லி எப்படி பிளான் பண்ணனோ அதே மாதிரிதான் நடந்துச்சு. கோஷே என்கிட்ட ஓடி வந்தா, நடுங்கிக்கிட்ட. உதவி பண்றீங்களான்னு கேட்டா. அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அவளை தூண்டி விட்டேன் போக சொல்லி.
உனக்கு தான் கார் ஓட்ட தெரியும்ல, போய் கார்ல உட்காரு. உன் தங்கச்சியை கூட்டு வந்து உட்காரவை. நீ ஏன் காரை ஓட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொன்னா அவளும் போயிட்டா. ஆனா போற வழியில வலையை விரிச்சு வச்சிருக்குன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? ஏற்படலாம். ரெடியாடா? ரெடியா இருக்கு சார். வேலையை கரெக்டா முடிச்சிருவல்ல? உன் கையெல்லாம் நடுங்காதல்ல? வேலையை பிசிறில்லாம முடி. அப்பதான் அதுக்கேத்த பணம் கிடைக்கும். ரியாக்ஷன் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணதா ஃபோக்கஸ் வேலையில இருக்கட்டும். வந்துகிட்டு இருக்கா, சின்னதா கூட தப்பு வரக்கூடாது. ஏன் இங்க ஒரே புகையா இருக்கு? என்னது? செத்துட்டாங்க. கொன்னுட்டியா? நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்கன்னா உன் மேல போலீஸ் கேஸ் ஆயிடும். உன்னை ஜெயில போட்டுருவாங்க. நான் சொல்றதை கேளு, நான் இவங்களை பாத்துக்கிறேன். நீ போ. நான் பிளான் பண்ண மாதிரி அவன் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டான். அவதான் உங்களை கொண்டுட்டான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்க பாட்டி, நான் கூட இந்த சின்ன வயசுல ஸ்கூல்ல ஏதாவது கேம்ல தோத்து போகும்போது அப்படியே மூஞ்ச தொங்க வச்சுட்டு வீட்டுக்கு வருவேன்ல. அழுதுகிட்டே நான் வீட்டுக்கு வரும்போது நீங்க என்ன பார்த்து பரவாயில்ல பக்கண்ணா, கடவுள் என்ன பண்ணாலும் அதுல ஒரு நல்லது இருக்குன்னு சொல்வீங்களா? அப்ப கண்டிப்பா இது நடந்ததுல ஒரு நல்லது இருக்கும்ல பாட்டி. நீங்க மறுகையா அண்ட் உங்களை கொன்னதுக்கான பழிய அந்த சுண்டல் இருக்குல்ல, அது மேல விடும். பக்கா பிளான்ல. குட் நியூஸ் தானே? வேலை முடிஞ்சது சார். அந்த பொண்ணு இங்க இருந்து போயிட்டா. தான் யாரையோ இடிச்சு கொண்டுட்டோன்னு அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டா. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஏன்னா இங்க சிசிடிவியே கிடையாது. ஓகே, சூப்பர். அவளைகிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. இப்ப பெருசா பேசல. ஹலோ அங்கிள், நீங்க வேலைக்கு போயிடுங்க. எங்க அப்பனை பத்தி உங்களுக்கு ஒழுங்கா தெரியாது. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் 4 இருக்குவானுங்க. திமிர்ல தானே இறங்கிடும். உனக்கு தெரியாதுல்ல என்ன பத்தி. ஆனா எனக்கு சுவாரஸ்யமா இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கம்பி இந்த மாதிரி பிடிச்சிட்டு நிக்கிற குஷி என்ன பார்த்தே ஆகணும். கை கள்ள அப்படி நடுங்குள்ள. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா பாட்டி? எனக்கு உங்க மேல அளவு கடந்த பாசம். எனக்கு வேற வழி கிடைக்கல பாட்டி.